வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் ஒரு பெங்காலி படம். இந்த வருஷம் தான் வெளியே இருக்கு. இந்த படத்தோட பேரு போத்து அப்படின்றது. இது ஒரு பக்காவான மிஸ்ட்ரி த்ரில்லர் படம்னு சொல்லலாம். முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. இந்த கிராமத்துல படிப்பறிவுலாம் சுத்தமா இருக்க மாட்டேங்குது. இந்த கிராமத்தை சுத்தி தண்ணி இருக்கும். ஒரு போட் வழியா மட்டும் தான் இந்த கிராமத்துக்குள்ள வர முடியும். இந்த கிராமத்துல சின்ன பசங்களாம் மர்மமான முறையில காணாம போறாங்க. எப்படி இந்த பசங்களாம் காணாம போறாங்க அப்படின்ற மாதிரி புதுசா வந்த ரெண்டு பேர் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க என்ஜிஓ வேலை பார்க்கறதுக்காக தான் இந்த ஊருக்கு வந்திருப்பாங்க. எப்படிதான் பசங்க காணாம போறாங்க, யார் இதுல சம்பந்தப்பட்டிருப்பா அப்படின்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாங்க. கடைசியில காரணத்தை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையா இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். அதே மாதிரி ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுவும் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு அழகான கிராமத்தை காட்டுறாங்க. ரொம்ப பெரிய கிராமம் மாதிரி இருக்கு. ஆனா கிராமம் சுத்தமா டெவலப் ஆகல. இப்போ ஒரு அம்மாவை நமக்கு காட்டுறாங்க. பசங்களுக்காக சமையல் வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. இவங்க சமையல் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு நபர் பேசுறதுக்காக வராது. ஆத்துக்கு பக்கத்துல உன்னோட பசங்க விளையாடிட்டு இருக்காங்க, ஏதாவது ஆயிட போது வீட்டுக்கு கூட்டு வா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போறாரு. இந்த பசங்க எதுக்கு அங்க போய் விளையாடுறாங்க அப்படின்ற மாதிரி இவங்களுமே கோவப்படுறாங்க. ஒரு குச்சி எடுத்துக்கிறாங்க, பசங்களை அடிச்சு கூட்டு வரணும்ன்ற மாதிரி போயிட்டு இருக்காங்க. இவங்க கோவமா போறத நிறைய ஆளுங்க கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க பக்கத்துல வந்தோட மத்த பசங்களும் தெரிச்சு இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இவங்களுமே பையனையும் பொண்ணையும் வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. பொண்ணு கூட உடனே வந்துடுறா. ஆனா பையன் வரமாட்டேன், நான் இங்கதான் விளையாடுவேன்ற மாதிரிலாம் அடம் பிடிச்சிட்டு இருக்கான். சரி அப்புறமா வந்து கூப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. இப்ப பொண்ணை மட்டும் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க. ஒழுங்கா உட்காந்து சாப்பிடு அப்படின்ற மாதிரி பொண்ணை சாப்பிடலாம் வச்சிட்டு இருக்காங்க. பையன் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன்னு சொன்னா பாத்தீங்களா, ஆனா இன்னும் வராம இருக்கான். என்ன பையன் வரலன்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. அந்த பையன் பேர் தான் போத்துவா இருக்கும். இப்ப போத்துவ தேடி போனோம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே அந்த பகுதிக்கு திரும்பி வந்துடுறாங்க. ஆனா அந்த இடத்துல பையன் எங்கேயுமே காணோம். பையன் எங்க போனான்ற மாதிரி இவங்க தேடிட்டு இருக்காங்க. ஒருவேளை ஆத்தோட அடிச்சுட்டு போயிட்டானா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பயம் எல்லாம் வருது. இப்ப கத்தி எல்லாரையும் இந்த இடத்துக்கு வர சொல்றாங்க. தண்ணிக்குள்ள எல்லாம் போய் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வந்த எல்லாருமே தண்ணிக்குள்ள போய் செக் பண்ணலான்ற மாதிரி செக் பண்றாங்க. ஆனா கடைசி வரைக்கும் அந்த பையனை கண்டுபிடிக்க முடியல. இங்கதான் படத்தோட டைட்டில போடுறாங்க. சில நாட்கள் கழிச்சு ஒரு கப்பலை நமக்கு காட்டுறாங்க. ஆணோட பேரு பிரேம் அப்படின்றது, பொண்ணோட பேரு நந்தினி அப்படின்றது. இவங்க ரெண்டு பேருக்கு ரீசெண்டா தான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு போல. இவங்க அந்த கிராமத்துக்கு போனோன்ற மாதிரி போட்ல ஏறி உட்கார்றாங்க. இந்த போட் ஓட்டுறாரு பாத்தீங்களா, இவர்கிட்ட இந்த கிராமத்தை பத்தி எல்லாம் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு வழியா இவங்களுமே கரைக்கு வந்துடுறாங்க. கரைக்கு வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப தூரம் டிராவல் பண்ணும் போல ஒருத்தர் கிட்ட லிஃப்ட் கேட்டுதான் இவங்க டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி போத்துவோட அம்மாவை காட்டுறாங்க. போத்து காணாம போனாரு பாத்தீங்களா, அந்த பகுதியில தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ரொம்ப நாளா அவர் திரும்பி வரல, பையன் திரும்பி வந்துடணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க வேண்டிட்டு இருக்காங்க. இப்போ ஒருத்தனை காட்டுறாங்க பாத்தீங்களா, இவன் பேரு மோகி அப்படின்றது. எப்ப பாரு இவன் குடிச்சுக்கிட்டே இருப்பான். இந்த ஊர்ல எட்ட ஒரு நபர் இருப்பாரு, அவர் பேரு ராமச்சந்திரா அப்படின்றது. அவரோட அசிஸ்டண்டா தான் இவன் இருப்பான். இப்ப புதுசா ஊருக்குள்ள ரெண்டு பேர் வரதை இவன் லாங்ல இருந்து கவனிச்சிடறான். என்ன புதுசா ஆளுங்க வந்திருக்காங்கன்ற மாதிரி வேகமா எல்லார்கிட்டயும் சொல்லிடுறான். இப்ப இவங்க ரெண்டு பேர் யாருன்ற மாதிரி ஊரை சேர்ந்த எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. யாரு என்னன்ற மாதிரி கேக்குறாங்க. ராமச்சந்திரன் ஒரு நபரை பத்தி சொன்ன பாத்தீங்களா, அவர் தான் முன்னாடி வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்க யாரு என்னன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. நாங்க என்ஜிஓவை சேர்ந்தவங்க, அரசாங்கம் எல்லா கிராம பகுதியும் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறாங்கல்ல, அதனால தான் எங்களை மாதிரி ஆளுங்களை பிரிச்சு பிரிச்சு அனுப்பிட்டு இருக்காங்க. நாங்க உங்க கிராமத்துல சேவை செய்யறதுக்காக தான் வந்திருக்கோம். உங்களுக்கு படிப்பு வேற எல்லா விஷயமும் நாங்க பண்ணி தருவோன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்ப நமக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் வந்திருக்காங்கன்றதை இந்த கிராமத்து மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. இந்த ஊர் தலைவர் மாதிரி ராமச்சந்திரன் ஒருத்தர் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அவருமே தங்குறதுக்கு இடத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணி தந்துடுறாரு. எவ்வளவு நாள் இங்க தங்குற மாதிரி பிளான்ன்ற மாதிரி கேக்குறாரு. உங்களோட டெவலப்மெண்ட் கிடைக்கிற வரைக்கும் நாங்க இங்க தான் இருப்போம்ன்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிற ஊர் மக்கள் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ஆனா இந்த ஊர் தலைவரோட முகம் மட்டும் கொஞ்சம் மாறிடுது. எதுக்காக இப்படி மாறுது அப்படின்றது தெரியல. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரை வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்காக ராமச்சந்திரா ஏற்கனவே ஒரு வீட்டை ஒதுக்கி தந்துட்டார்ல, அந்த வீட்டை நோக்கி போறாங்க. இந்த ஊர்ல இருக்க மாலினின்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. அவங்க தண்ணி புடிச்சிட்டு போகும்போது ஒரு நபர் மறைச்ச மாதிரி பேச ஆரம்பிக்கிறது. இந்த மாலினியை பொறுத்த வரைக்கும் விலை மாதுவா இருப்பாங்க. அதனால தான் இந்த நபர் பயங்கரமா வலிஞ்சிட்டு இருக்காரு. என்ன ரொம்ப வலிஞ்சிட்டு இருக்க, வலிய விடுன்ற மாதிரி இவங்க திட்டிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஊர்ல பெருவாரியா ஆடு மாடு மேய்க்கிற வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆடு மாடு மேய்க்கும் போது சீட்டு கட்டெல்லாம் விளையாடுவாங்கல்ல, அந்த மாதிரி உட்காந்து விளையாடிட்டு இருக்காங்க. அந்த ராமச்சந்திராவோட அசிஸ்டண்டா மோகின்னு ஒருத்தனை பத்தி சொன்ன பாத்தீங்களா, அவன் இந்த இடத்துக்கு வந்து பேச்செல்லாம் கொடுக்குறான். இங்க ஒரு நபரை காட்டுறாங்க. இவர் பேர் அதர்வா அப்படின்றது. எல்லாருக்கும் நான் தான் பேர் வைக்கிறேன், இந்த பேரையே நீங்க பிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஷீட் மாதிரி போட்டு வீடு ரெடி பண்ணிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வீட்டை தான் இவங்க ரெண்டு பேருக்கு ஒதுக்கி இருக்காங்க. இப்ப நந்தினி இருக்காங்கல்ல, இந்த கிராமம் அழகா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆமா, ஆனா சுத்தமா டெவலப் ஆகாம இருக்கு, யாருக்குமே படிப்பறிவே இல்ல அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. வந்தவங்க ரொம்ப நாள் தங்க போறாங்கன்னு தெரிஞ்சோட இந்த ராமச்சந்திராவோட முகமே மாறின மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்ப ராமச்சந்திரா இருக்காருல்ல, வந்தவங்க என்ன ஐடியாலடா வந்திருக்காங்க, அவங்க கிட்ட பேச்சு கொடுத்து
ஒருத்தியா அப்படின்ற மாதிரிலாம் மோகி கிட்ட பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் யாருக்கோ கால் பண்ணி பேசுறாரு. அப்படி பேசும்போது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமான மொழியில பேசுறாரு. இந்த ஊர்ல ஒரு மொழியில பேசுறாங்கல்ல, அதுல இருந்து கொஞ்சம் வித்தியாசமா இந்த மொழியில இவர் பேசுறாரு. அதாவது இந்தி உருது பார்க்க ஒரே மாதிரி இருக்கும், ஆனா கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இவர் பேசுறாரு. இந்த ஊர்ல மாலினின்னு ஒரு விலை மாது இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அந்த விலை மாது கூட ஒன்னா இருக்கிறதுக்காக ஒருத்தன் வந்துடுறான். அதாவது பார்த்து சிரிச்சான்ல, அவன் தான் வந்திருக்கான். காசு எடுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் அப்புறமா காசை தரேன்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். இது என்ன மல்லிகை கடையா, அப்புறமா காசு தரேன்னு சொல்லிட்டு இப்பயே காசு எடுன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவனுமே வச்சிருக்க காசெல்லாம் எடுத்துட்டு இருக்கான். அதுல இருந்து ஒரு பாகத்தை மட்டும் இவங்களுக்கு தரலாம்னு நினைக்கிறான். அதெல்லாம் பத்தாது, மொத்த காசையும் எடுன்ற மாதிரி இவங்களுமே கையில இருந்து காசை வாங்கிடுறாங்க. சீக்கிரமா வான்ற மாதிரி வீட்டுக்குள்ள கூட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு இடத்துல தங்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த இடத்துல ஒருத்தர் இவங்க கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காரு. இந்த நபர் இருக்காருல, என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், நீங்க கண்டிப்பா வரணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவரே பார்க்க வயசு பையன் மாதிரி தான் இருக்காரு. உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்களுக்கு கல்யாண வயசா அப்படின்ற மாதிரி ஹீரோ ஆச்சரியமா கேக்குறாரு. ஆமா, பொண்ணுக்கு 12 வயசு ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது 12 வயசுல பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கீங்களா? அந்த வயசுல பொண்ணுங்களை படிக்க வைக்கணும், கல்யாணம் எல்லாம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இப்ப நந்தினியே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பொண்ணை படிக்க வைக்கலாம்ல, பொண்ணு நல்ல நிலைமைக்கு வந்து உங்களை நல்லபடியா பாத்துப்பாங்க, பொண்ணுங்களை படிக்க வைங்க, எங்க கிட்ட அனுப்புங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கிற அவரோட மனசும் மாற ஆரம்பிக்குது. சரி, நீங்க சொல்ற மாதிரியே பண்றேன்ற மாதிரி சொல்றாரு. இன்னும் படிக்க யாரெல்லாம் ஆசைப்படுறாங்களோ அவங்களையும் அனுப்பி வைங்கன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. சரின்ற மாதிரி எல்லாருமே ஏத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப மறுநாள்ல இருந்து நிறைய பசங்க படிக்கிறதுக்காக வராங்க. இவங்க கிட்ட காசெல்லாம் இருக்கு போல, பசங்களுக்கு பலூன் வாங்கி தரது, நோட்டு புக் வாங்கி தரதுன்னு எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் ஒரு சாங் மாதிரி நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. ஊர்ல இருக்க எல்லாருக்குமே இவங்களை பிடிக்க ஆரம்பிச்சிருது. ஏன்னா எல்லாரையும் நல்லபடியா பாத்துக்கிறாங்கல்ல, அதனால எல்லாருக்குமே பிடிக்க ஆரம்பிச்சிருது. அதே சமயம் இவங்க 2 பேருக்கு இப்பதானே கல்யாணம் ஆயிருக்கு, கொஞ்சம் ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் பொத்துவோட தங்கச்சி இந்த இடத்துக்கு வராங்க. என் தம்பி காணாம போயிட்டான், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் காணாம போயிட்டான், என்னாச்சு ஏதாச்சுன்னு எதுவுமே தெரியல, என்னோட அம்மா பித்து பிடிச்ச மாதிரி இருக்காங்க, எப்படியாவது கண்டுபிடிச்சு தரீங்களா அப்படின்ற மாதிரி இந்த சின்ன பொண்ணு கேட்கிறா. இது காணாம போயிட்டானா அப்படின்ற மாதிரி இவங்க ஆச்சரியமா கேட்கறாங்க. யாரும் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்கலையான்ற மாதிரி இந்த பொண்ணு கிட்ட கேள்வி கேட்கறாங்க. இப்ப வேற ஒரு அம்மா பையனை நமக்கு காட்டுறாங்க. அம்மா நடக்க வச்சு பையனை கூட்டு வந்துட்டு இருக்காங்க. வழியில மத்த பசங்க விளையாடுறதை இந்த பையன் பாக்குறான் போல, நான் போய் விளையாடிட்டு வரேன்ற மாதிரிலாம் சொல்றான். டைமுக்கு வந்துடணும் அப்படின்ற மாதிரி அம்மா விட்டுட்டு கிளம்புறாங்க. இப்ப அந்த அம்மா இருக்காங்கல்ல, ஹீரோ ஹீரோயினை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காங்க. என் பையன் காணாம போயிட்டான், அந்த இடத்துல செருப்பு மட்டும் தான் இருக்குன்ற மாதிரி ஃபீலிங்கா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப பையன் காணோம்ல, எல்லாருமே சேர்ந்து தேடுறாங்க. ஆனா பையனை கண்டுபிடிக்க முடியல. ஏற்கனவே பொத்து காணாம போனா, இப்ப இன்னொன்னு பையன் காணாம போயிருக்கான். இந்த கிராமத்துல என்னதான் நடக்குதுன்ற மாதிரி எல்லாருமே சேர்ந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும், போலீஸ் கிட்ட போலாமான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ப்ராப்ளத்தை பேசி முடிச்சுட்டு இவங்க 2 பேருமே வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுலாம் இருக்காங்க. அப்பன்னு பார்த்து நந்தினிக்கு போன் கால் வருது. அம்மா தான் பேசுறாங்க. அப்பாக்கு உடம்பு முடியாம இருக்கு போல, அதை பத்தி எல்லாம் இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இவரும் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அப்பா ஓகே தானேன்னு கேக்குறாரு. ஓகேன்னு சொல்ல முடியாது, இன்னும் சீரியஸான கண்டிஷன்ல தான் இருக்காரான்ற மாதிரி இவங்க சோகமா சொல்றாங்க. சரி விடு, சரியா போயிட்டோன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்ப ராமச்சந்திரவ நமக்கு காட்டுறாங்க. போன்ல யார்கிட்டயோ பேசுறாரு. இப்ப நம்ம பண்ண வேணாம், கொஞ்ச நாள் இந்த விஷயத்தை பண்ணாம நிறுத்தி வைக்கிறது தான் நல்லது. ஊருக்குள்ள 2 பேர் வந்திருக்காங்கல்ல, அவங்களால நம்மளுக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் பேசுறாரு. இவர் என்ன தப்பு பண்றாரு அப்படின்றது கிளியரா நமக்கு தெரியல. இப்ப பொத்துவோட அம்மா இருக்காங்கல்ல, மத்த பசங்க விளையாடிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. அப்ப பொத்து இவங்க கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கிறான். இவங்களுமே பொத்து வந்துட்டியா அப்படின்ற மாதிரி பக்கத்துல எல்லாம் போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவன் கற்பனையா தெரியறான்றதே உங்களுக்கு புரியுது. பையன் காணாம போயிட்டானே அப்படின்ற மாதிரி இவங்களுமே புலம்பிட்டு இருக்காங்க. இந்த ராமச்சந்திரா இருக்காருல, புதுசா வந்தவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி மோகி கிட்ட கேக்குறாரு. மோகி அவங்கள பத்தி சொல்லிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி விளையாடிட்டு இருக்கா அதர்வா கவனிக்கிறாரு. அதாவது அதர்வான்னு ஒருத்தரை பத்தி சொன்னல, அவர் இந்த விஷயத்தெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காரு. இப்ப மோகி இருக்கான்ல, என்னையும் சேர்த்துக்கோங்கன்ற மாதிரி சீட்டு கட்டு விளையாடிட்டு இருக்க இடத்துக்கு வந்து உட்கார்றான். காசு இருக்கான்னு கேட்கும் போது இல்லன்னு சொல்றான். அப்புறம் எதுக்காகடா நீ வந்து உட்கார்ற போன்ற மாதிரி அதர்வா போட்டு அடிக்கிறாரு. இல்ல மோகி இருக்கான்ல, என்ன போட்டு அடிஸ்டான்ற மாதிரிலாம் ராமச்சந்திரா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றான். சீட்டு விளையாண்டது போதும், எந்திரிச்சு போங்கடான்ற மாதிரி ராமச்சந்திரா எல்லாரையும் அனுப்புறாரு. நந்தினி காலையில கண்முழிச்சு பார்க்கும்போது பிரேம் இல்லாம இருக்காரு. தேடி வெளியே வரும்போது தான் விவசாயம் பண்றதுக்காக ஒருத்தர் கிட்ட பிராக்டிஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காருன்னு தெரிய வருது. என்ன புதுசா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த கிராமத்தை பார்த்தோன்னா பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இவர் தான் எனக்கு சொல்லி தந்தாருன்ற மாதிரி அந்த நபரை பாராட்டுறாரு. இவங்க 2 பேருமே அந்த இடத்துல கட்டி பிடிச்சு ரொமான்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவருமே நான் வரேன்ற மாதிரி இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. பசங்களா சீட்டு கட்டு விளையாடுவாங்கல்ல, அந்த இடத்துக்கு இவர் வந்துடுறாரு.
வந்தவரை அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ரொமான்டிக்காலாம் இருக்காங்க, என் முன்னாடியே கட்டிலாம் பிடிச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்னமோ ஒன்ன கட்டி பிடிச்ச மாதிரி இவ்வளவு வெக்கப்படுற, சும்மா இருறான்ற மாதிரி மத்தவங்க அவரை கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே தனியா இருக்கிற ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. இவருமே கிஸ் பண்ணலாம் நெருங்கி வராரு. அப்பன்னு பார்த்து ஒருத்தர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. டவுட் கேட்க வந்தன்ற மாதிரி டவுட் எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. இவருமே பதில் சொல்லி அனுப்பிடுறாரு. இருந்தாலும் கொஞ்ச நேரத்துல கிஸ் பண்ணலாம் நினைக்கும் போது அவர் திரும்ப வந்துடுறாரு. அதாவது இந்த ஊர்ல இருக்க எல்லாருமே கொஞ்சம் சேட்டை பிடிச்சவங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல பிரேமோ இங்க இருந்து போன்ற மாதிரிலாம் அனுப்பி விடுறாரு. இப்ப ஆளுங்களா சீட்டு கட்டு விளையாடிட்டு இருக்கும் போது ஒரு நபர் மட்டும் வேகமா ஓடுறாரு. அவர் ஓடுறத பார்த்தோன்னே இவங்க எல்லாருமே வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவரை துரத்திட்டுலாம் ஓடல, அவர் கூட சேர்ந்த மாதிரி தான் ஓடிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே வேகமா ஓடுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த மாலினின்ற விலை மாதம் இருக்காங்கல்ல, குளிக்கிறதுக்காக ஆத்துக்கு வந்திருப்பாங்க. அவங்கள பாக்குறதுக்காக தான் இவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. இப்ப மாலினி இவங்க எல்லாருமே எட்டி பாக்குறத கவனிச்சிடுறாங்க. உங்களுக்குலாம் வெக்கமாவே இல்லையாடா, இங்க இருந்து போங்கன்ற மாதிரிலாம் திட்டுறாங்க. இவனுங்களுமே இங்க இருந்து எந்திரிச்சு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. புதுசா வந்த ரெண்டு பேருக்குமே மாலினி என்ன வேலை பாக்குறாங்கன்றது தெரியும். வயசு பசங்க சுத்தி சுத்தி வராங்கல்ல, அதை வச்சே கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்ப மாலினியோட வீட்டுல வந்து பேசுறாங்க. நீ எதுக்காக இந்த வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்க, ஏதாவது சாதாரண வேலை பார்க்கலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. என்ன பண்றது, வேற வழி இல்லாம தான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி மாலினி சோகமா பேசுறாங்க. இப்பதான் மாலினியோட பிளாஷ்பேக்கை பத்தி நமக்கு தெரிய வருது. இங்க இருந்து போட்டு மூலியமா தான் சிட்டிக்கு போக முடியும் பாத்தீங்களா. அப்படி சிட்டிக்கு போன பேரண்ட்ஸ் திரும்பி வரும்போது கிளைமேட் ரொம்ப மோசமா மாறி இருக்கும். போட்டு கவுந்திருக்கும். ரெண்டு பேருமே இறந்து போயிருப்பாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் தான் என்னோட லைஃப் இப்படி மாறிடுச்சு. எனக்குமே நல்ல வேலை பார்க்கணும்னு ஆசைலாம் இருக்கு. உங்களால வேலை ஏற்பாடு பண்ணி தர முடியுமான்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. கண்டிப்பா நாங்க பண்றோம், எங்க சைட்ல இருந்து என்ன பண்ண முடியுமோ அதை பண்றோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஊர்ல வருஷம் வருஷம் திருவிழா மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க போல. இப்ப ராமச்சந்திரா ஆளுங்களோட இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இந்த வாட்டி நீங்க தான் சிறப்பு விருந்தினர் மாதிரி வரணும், இந்த ஊர்ல இருக்க எல்லாருக்குமே உங்களை பிடிச்சிருச்சுல, அதனால தான் அப்படின்ற மாதிரிலாம் ராமச்சந்திரா சொல்லிட்டாரு. கண்டிப்பா நாங்க வரோம், அதே மாதிரி உங்க எல்லாருக்குமே பிடிச்சதை நாங்க வாங்கி தரணும்னு நினைக்கிறோம். உங்க எல்லாருக்குமே என்னென்ன பிடிக்கும்ன்றதை தனித்தனியா சொல்லுங்க, நாங்க நோட் பண்ணி வாங்கிட்டு வந்துடுறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்க எல்லாருமே ஏத்துக்கிறாங்க. ராமச்சந்திரா தான் கூடியே இருந்து எல்லாருக்குமே என்னென்ன வேணும்ன்றதை சொல்றாரு. இதை தாண்டி வேற யாருக்காவது ஏதாவது வேணும்னா அவங்களுமே வந்து சொல்றாங்க. என்னென்ன வேணும்ன்றதை இவங்க நோட் பண்ணி வச்சிடுறாங்க. இந்த மோகி இருக்கான் பாத்தீங்களா, மாலினி கிட்ட காசே இல்லாம வந்திருக்கான், என்ன உள்ள விடுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். போக போறியா இல்லையான்ற மாதிரி இவங்களும் திட்டி இங்க இருந்து அனுப்பி விடுறாங்க. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேர் சிட்டிக்கு போகணும்னு நினைக்கிறாங்கல்ல, கூட 3 பேரை கூப்பிட்டுக்கிறாங்க. அந்த மோகியை கூப்பிட்டுக்கிறாங்க, அதர்வாவை கூப்பிட்டுக்கிறாங்க, இதை தாண்டி ஒரு நபரை கூப்பிட்டுக்கிறாங்க. இப்ப சிட்டிக்கு வந்தவங்க என்னெல்லாம் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. இவங்க கையில இருக்க காசை செலவு பண்ணி தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப திரும்பி எல்லாருமே சேர்ந்த மாதிரி போட்ல வந்துட்டு இருக்காங்க. அப்படி போட்ல வரும்போது இந்த போட்ல வேற ஒரு நபரும் வராரு. அந்த நபர் இந்த கிராமத்துல பார்த்த மாதிரியே இல்ல. என்ன இவரை கிராமத்துல பார்த்த மாதிரியே இல்லையேன்ற மாதிரி பிரேம் யோசிக்கிறாரு. இவர் கிராமத்துக்காரரா அப்படின்ற மாதிரி இங்க இருக்க மோகி கிட்ட கேக்குறாரு. இல்ல இல்ல, இவர் கிராமத்தை சேர்ந்தவர் இல்லன்ற மாதிரி மோகி சொல்றான். இப்ப நடந்துட்டு இருக்கும் போது அவர் பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. எதுக்காக இவர் பின்னாடியே வராரு அப்படின்ற மாதிரி பிரேமுக்கு தோணுது. ஒரு ஸ்டேஜ்ல பிரேம் என்ன வேணும்ன்ற மாதிரி கேக்குறாரு. அவர் எதுவுமே பேசாம அமைதியா இருக்காரு. இப்ப பிரேமும் பக்கத்துல வந்து உங்களை தான் கேக்குறேன், என்ன வேணும்னு கேக்குறாரு. அப்பயே அவர் எதுவுமே பேசாம கடலை சாப்பிட்டுட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணீங்க அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி பிரேம் சொல்லிட்டு இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி நடந்து வந்து கொஞ்ச நேரத்திலேயே திரும்பி பாக்குறாரு. அந்த நபர் காணாம போயிடுறாரு. அதுக்குள்ள அவன் எப்படி காணாம போனா அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டு இருக்காங்க. சரி கிளம்பலான்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப மாலினி வீட்டுல இருக்கும் போது மோகி இருக்கான்ல, இவங்க கிட்ட வலிஞ்சுக்கிட்டே பேசுறதுக்காக வந்துடுறான். இன்னைக்கு இவங்க கூட ஒன்னா இருக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறான். இவங்க கிட்ட இருக்க காசை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அப்ப வேற ஒருத்தர் நான் தான் ஒன்னா இருப்பேன்ற மாதிரி அவர்கிட்ட இருக்க காசை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அதர்வா இந்த இடத்துக்கு வந்துடுறான். அதர்வா இருக்கான்ல, என்கிட்ட அவங்க ரெண்டு பேரை விட அதிக காசு இருக்குன்ற மாதிரி கட்டுக்கட்டா காசை காட்டுறான். என்ன இவ்வளவு காசை வச்சிருக்கான்ற மாதிரி இவங்க ஆச்சரியப்படுறாங்க. இவன் கூடயே ஒன்னா இருக்கலாம்னு முடிவு பண்ணி இவனை உள்ள கூட்டு போறாங்க. இவன் கட்டுக்கட்டா காசை காமிச்சான் பாத்தீங்களா, அந்த விஷயத்தை இவனுங்க ரெண்டு பேர் பார்த்திருப்பாங்க. அதர்வா கிட்ட ஏது இவ்வளவு காசுன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. சீட்டு கட்டெல்லாம் விளையாடிட்டு இருக்காங்கல்ல, அந்த இடத்துக்கு இவங்க ரெண்டு பேர் வந்துடுறாங்க. அதர்வா கிட்ட நிறைய காசு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க கிட்ட ஏது அவ்வளவு காசுன்ற மாதிரி எல்லாருமே இந்த இடத்துல ஆச்சரியப்படுறாங்க. திருவிழா ஸ்டார்ட் ஆயிருது போல. இவங்க நிறைய கிஃப்ட் எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்கல்ல, எல்லாருக்குமே கிஃப்ட் எல்லாம் தந்துட்டு இருக்காங்க. சாரி, அதுக்கப்புறம் வேண்டிய பொருள், இந்த மாதிரி எல்லாருக்கும் கிஃப்ட் எல்லாம் தராங்க. எல்லாருக்குமே இவங்களை இன்னும் பிடிக்க ஆரம்பிச்சிருது. இப்ப நைட்டு நேரம் ஹீரோ நடந்து வந்துட்டு இருக்கும் போது ராமச்சந்திரா யார்கிட்டயோ போன்ல பேசுறத கவனிக்கிறாரு. சாதாரண மொழியில பேசாம கொஞ்சம் வித்தியாசமான மொழியில பேசிட்டு இருக்காரு. இவர் என்ன பேசுறாரு அப்படின்ற மாதிரி உன்னிப்பா கவனிக்கிறாரு. ராமச்சந்திராவும் என்ன இவன் பார்த்துட்டான்ற மாதிரிலாம் முடிச்சிட்டு இருக்காரு. சரி சமாளிப்போன்ற மாதிரி பக்கத்துல வராரு. என்ன தம்பி இங்க வந்திருக்கீங்க, திருவிழாவை பார்க்க போலியான்ற
மாதிரி கேக்குறாரு. டான்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கோம், வாங்க தம்பி போலான்ற மாதிரி வேகமா இவர் மட்டும் கிளம்பி போயிடுறாரு. இவர் யார்கிட்ட பேசினாரு, அது ஏன் வித்தியாசமான மொழியில பேசினாரு அப்படின்ற மாதிரிலாம் இவர் இந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. போலீஸ் கிட்ட போலான்னு நினைக்கும் போது அவாய்ட்லாம் பண்ணிருப்பாரு. ஒருவேளை இவர் தான் ஏதாவது பண்றாரா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோயின் வீட்ல ரெடியா இருக்காங்க. எப்படி இருக்கன்ற மாதிரி கேக்குறாங்க. சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி திருவிழாவை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. அந்த இடத்துல ஆடல் பாடல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஒரு லேடி டான்ஸ் ஆடுறாங்களா இல்ல ஒரு ஜென்ஸ் லேடி மாதிரி Dress போட்டு டான்ஸ் ஆடுறாரா தெரியல. இப்ப வயசு பசங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எப்பவுமே போல இந்த இடத்துலயும் உட்காந்து சீட்டு கட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அப்படி விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா இருக்காங்கல்ல, ஓடி வந்து பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. என் பையன் காணோம், என் பையன் காணோன்ற மாதிரி இங்க இருக்க எல்லார்கிட்டயும் சொல்றாங்க. நைட்டு நேரம்ல எல்லாருமே விளக்க எடுத்துக்கிறாங்க. அந்த பையனை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி தேடுறதுக்காக போறாங்க. எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த சின்ன பையனை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி தேடிட்டு இருக்காங்க. ஆனா எந்த இடத்துல தேடி பார்த்தோம் அந்த பையனை கண்டுபிடிக்க முடியல. இப்ப எல்லாருமே திரும்பி ஒரு இடத்துல அசம்பிள் ஆகி பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறமும் போலீஸ் கிட்ட நம்ம போகாம இருக்கிறது சரியா இருக்காது, நான் போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்ல போறேன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்ப ஊர்ல சிலரும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, போலீஸ்க்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி தொடர்ச்சியா பசங்க மிஸ் ஆயிட்டு இருக்காங்க, நீங்க வந்து என்ன ஏதுன்னு பார்க்க முடியுமான்ற மாதிரி கேக்குறாரு. இந்த ஊருக்குன்னு தனியா ஒரு போலீஸ் இருக்க மாட்டாரு, சிட்டில இருக்காரு பாத்தீங்களா, அவர் தான் இந்த பகுதியை கவனிச்சுப்பாரு போல, நான் நாளைக்கு அந்த இடத்துக்கு வந்து பேசுறேன்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோவும் ஏத்துக்கிறாரு. காலையில ஹீரோ எல்லாரையும் கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துக்கும் அந்த மர்ம நபர் வராரு. போட்ல இவங்க கூட வந்தார்ல அவர் வராரு. கொஞ்ச நேரத்துல பார்த்தா அவர் காணாம போயிடுறாரு. அதனால ஹீரோவும் எல்லாரையும் பார்த்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. பசங்க அடுத்தடுத்து காணாம போறாங்கல்ல, நம்மளே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டாதான் உண்டு. இதுக்கப்புறம் எல்லாருமே பசங்க மேல ஒரு கண்ணை வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு யாரு மேல டவுட் வந்தாலும் சரி என்கிட்ட வந்து அட்ரஸ் பண்ணுங்க, இந்தாங்க இந்த வேலை பார்க்கறதுக்கு உங்களுக்கு காசு தரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது எனக்காக நீங்க வேலை பாருங்க, எல்லா விஷயத்தையும் அப்சர்வ் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எல்லாருமே இவர்கிட்ட இருந்து காசெல்லாம் வாங்கிட்டு போறாங்க. அந்த ராமச்சந்திரா மட்டும் கொஞ்சம் முழிச்சுக்கிட்டே இருக்காரு. ராமச்சந்திராக்கு இவங்க பண்றது சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அந்த மோகியை கூப்பிட்டு பேசுறாரு. நம்ம கூட போட்ல ஒருத்தன் வந்தான்ல, அவன் இந்த இடத்துக்கும் வந்ததை கவனிச்சேன், அவன் எங்க இருக்கான் எதுக்காக வந்திருக்கான்றத கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி சொல்லுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த மோகியம் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறான். எக்ஸ்ட்ராவா காசு வாங்கிட்டு கிளம்புறான். இப்ப பசங்க எல்லாம் ஒரு இடத்துல சேர்ந்து விளையாடிட்டு இருக்காங்க. அந்த மர்ம நபர் பசங்களை பாக்குறாரு. இவருக்கு வினய்னு பேர் வச்சுக்கலாம். இந்த வினய் பார்த்துட்டு இருக்காருல, இந்த விஷயத்த ஊரை சேர்ந்த ரெண்டு பேர் பாக்குறாங்க. இவன் என்ன பசங்களையே பார்த்துட்டு இருக்கான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. கொஞ்சம் அசந்து திரும்புறதுக்குள்ள அவர் காணாம போயிடுறாரு. அதுக்குள்ள எங்க போனாரு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. போலீஸ் நாங்க நேர்ல வந்து பேசுறோன்ற மாதிரி சொன்னாங்க பாத்தீங்களா, இப்ப டீமோட இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. போலீஸ் கிட்ட பிரேம் தான் பேசுறாரு. இது எல்லாத்தையும் ராமச்சந்திரா தள்ளி இருந்து கவனிச்சிட்டு இருக்காரு. வந்த போலீஸுங்க இருக்காங்கல்ல, எல்லா பகுதியிலையும் நாங்க தேடி பார்த்தோம், ஆனா அந்த பையனை கண்டுபிடிக்க முடியல, வேற யாரோ இந்த ஊரை விட்டே தூக்கிட்டு போயிருக்காங்க போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நானும் உங்க கூட வரேன் சார், மேற்கொண்டு சில பகுதிகளை தேடி பார்ப்போன்ற மாதிரி சொல்லிட்டாரு. போலீஸுங்களும் ஏத்துக்கிட்டு இவர் கூட நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே பண்ணி ராமச்சந்திராவை காட்டுறாங்க. இவர் இப்பயும் போன் மூலியமா யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காரு. கொஞ்ச நாள் இந்த விஷயத்தை நம்ம பண்ண வேணாம், பண்ணா கண்டிப்பா பிரச்சனை வந்துரும், அப்படி இல்லனா வந்திருக்க இந்த பிரேமை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் யார்கிட்ட பேசுறாருன்னு இப்பயும் நமக்கு தெரிய மாட்டேங்குது. இப்ப பிரேமும் நந்தினியும் பேசிட்டு இருக்கும்போது நந்தினிக்கு போன் கால் வருது. அம்மா தான் கால் பண்ணிருக்காங்க. அப்பா ரொம்ப சீரியஸா இருக்காரு, உடனே பாக்குறதுக்கு வான்ற மாதிரி தான் கால் பண்ணிருக்காங்க. இத பத்தி இவங்களும் பிரேம் கிட்ட சொல்றாங்க. சரி நீ மட்டும் போயிட்டு வா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே பிரேம் கிட்ட சொல்லிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. நம்மளுக்கு அதர்வான ஒருத்தரை காட்டுவாங்க பாத்தீங்களா, அவர் போன்ல யார்கிட்டயோ பேசுறாரு. ஓகே பாஸ் ஓகே பாஸ் அப்படின்ற மாதிரி தான் பேசுறாரு. மறைஞ்சு மறைஞ்சு ஒரு பகுதிக்கு வந்துட்டு இருக்காரு. சரி யார்கிட்ட பேசுறாரு அப்படின்ற மாதிரி எதிர நமக்கு காட்டுறாங்க. யார்கிட்ட பேசுறாருன்னா இந்த ராமச்சந்திரா கிட்ட தான் பேசுறாரு. ராமச்சந்திராவும் சீக்கிரமா தூக்கிடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த அதர்வா வர இடத்துல ஒரு சின்ன பையன் பாத்ரூம்லாம் போயிட்டு இருக்கான். அவன் பாத்ரூம் போயிட்டு நடந்து வரும்போது இவருமே பேச்சு கொடுக்குறாரு. சாக்லேட் தரேன் என் கூட வரியான்னு கேக்குறாரு. அவனும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறான். இவனை தூக்கிட்டு போலாம் அப்படின்ற மாதிரி இவரும் தூக்கிட்டு போறாரு. பாஸ் நீங்க சொன்ன மாதிரியே தூக்கிட்டேன்ற மாதிரி அதர்வா சொல்றான். என்கிட்ட சீக்கிரமா கொண்டு வான்ற மாதிரி ராமச்சந்திரா சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இவனுமே அந்த பையனை நடக்க வச்சு ஒரு இடத்துக்கு கூட்டு வரான். அந்த இடத்துல நிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா பிரேம் தான் நிக்கிறாரு. இங்கதான் ஒரு ட்விஸ்டை ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலா பிரேம் தான் அதர்வா கிட்ட பேசியிருப்பாரு. அந்த ராமச்சந்திரா வேற யார்கிட்டயோ பேசியிருக்காரு போல. இப்ப இவனுமே பிரேம் கிட்ட தான் இந்த பையனை ஒப்படைக்கிறான். பிரேம நல்லவர் மாதிரி காமிச்சாங்கல்ல, உண்மையில பிரேம் நல்லவர்லாம் கிடையாது. இங்க இருக்க ஒவ்வொரு குழந்தையா தூக்கிட்டு போறதுதான் இவரோட பிளான். ஊருக்குள்ளேயே ஒருத்தனை நம்ம வச்சுக்கணும், அப்பதான் இந்த வேலையை பண்ண முடியும்ன்றதுக்காக அதர்வாவை கைக்குள்ள போட்டிருப்பாரு. நிறைய காசு தரேன் எனக்காக இந்த விஷயத்த பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அவனுமே காசுக்கு ஆசைப்பட்டு பண்றன்ற மாதிரிலாம் ஏத்திருப்பான். அட்வான்ஸா ஏற்கனவே காசெல்லாம் தந்திருப்பாரு.
சோ கடைசி 2 குழந்தைய தூக்கி தந்தது இவன் தான் அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இப்ப இந்த பையனை ஒப்படைக்கிறார்ல, பிரேமோட ஆளுங்க 2 பேர் வந்து அந்த பையனை வாங்கிக்கிறாங்க. இவன் காசு கேக்குறான். ஆனா இவர் இருக்கார்ல, நீ ஏற்கனவே காசு செலவு பண்ணத மக்கள் பார்த்துட்டு உன் மேல டவுட் பண்றாங்க, டவுட் பட்டா நீ உயிரோட இருக்க கூடாதுன்ற மாதிரி கதையை முடிச்சிடுறாரு. இப்ப அந்த பையனை கூட்டிட்டு 2 ஆளுங்களும் நடந்து போறாங்க. இப்ப 3 பேருமே சேர்ந்த மாதிரி அந்த பையனை தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்கல்ல, அந்த இடத்துல பார்த்தா இந்த வினய் நின்னுட்டு இருக்காரு. இத பாக்குற பிரேமம் இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்பதான் ஒரு விஷயத்தை ரிவீல் பண்றாங்க. இந்த வினய் வேற யாரும் இல்ல, போலீஸ் ஆபீசரா இருப்பாரு. பசங்க மிஸ் ஆனாங்க பாத்தீங்களா, உடனே இவர் விசாரிக்கிறதுக்காக இந்த இடத்துல சீக்ரெட் ஏஜென்ட் மாதிரி வந்திருப்பாரு. ஸ்டார்டிங்ல இருந்தே பிரேம் மேலதான் இவருக்கு டவுட் இருந்திருக்கும். பிரேம தான் இவர் ஃபாலோ பண்ணிருப்பாரு. இப்ப பிரேம்னு உறுதியாயிருது. இப்ப வினய் சிக்னல் கொடுத்தோன்னா வினயோட ஆளுங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்படி வந்தவங்க பிரேம இந்த இடத்துல லாக்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பிரேம் இருக்கார்ல, தப்பிக்கணும்ன்றதுக்காக இவங்க 2 பேர் கூட சண்டை போடுறாரு. இவங்க 2 பேரும் அடிச்சு கீழெல்லாம் தள்ளிட்டு இருக்காரு. அதை மீறியே இவங்க 3 பேருமே சேர்ந்த மாதிரி பிரேம இந்த இடத்துல லாக்லாம் பண்றாங்க. இந்த விஷயத்த மோகி பாத்துறான். ஐயோ பிரேம சிலர் அட்டாக் பண்றாங்க போல, நம்ம காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே தகவலை கொடுக்குறான். இப்ப ஊர்ல இருக்க எல்லாருக்குமே தகவல் போயிருது. இந்த இடத்துல பிரேம எல்லாருமே சேர்ந்த மாதிரி லாக் பண்ணிருப்பாங்க. ஆனா ஊர் மக்கள் இருக்காங்கல்ல, பிரேம என்ன பண்றீங்க, விடுங்க விடுங்கன்ற மாதிரிலாம் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அதாவது பிரேம பத்தி உங்களுக்கு தெரியாதுல்ல, அதனால காப்பாத்துறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அவசரப்படாதீங்க, நான் போலீஸ் அப்படின்ற மாதிரிலாம் வினய் சொல்றாரு. இங்க சின்ன சின்ன பசங்களாம் காணாம போறாங்கல்ல, அதுக்கு காரணமே இந்த பிரேம் தான் அப்படின்ற மாதிரி வினயும் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த பொத்து இருக்கான்ல, தண்ணி கிட்ட விளையாடிட்டு இருந்திருப்பான். அந்த சமயம் ஒரு நபர் வந்து அவனை தூக்கிடுறாரு. இந்த பையனை தூக்குன கேங் இருக்காங்க பாத்தீங்களா, ஒருத்தர் கிட்ட வந்து டீல்லாம் பேசி அந்த பையனை வித்துட்டு இருக்காங்க. காசை வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப காசை கொடுத்த முதலாளி இருக்காருல, நம்மள ஒருத்தன் அந்த இடத்துக்கு போனோம், அங்க இருக்க பசங்களை தூக்கணும், அங்க பசங்களை தூக்குனா கேட்கறதுக்கு ஆள் இல்ல போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இந்த பாஸோட ரைட் ஹேண்ட் மாதிரி தான் பிரேம் இருப்பாரு. பிரேம் நீ இந்த விஷயத்த பண்ணுன்னு சொல்றாரு. பிரேமோ சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. நீ கல்யாண கப்பல் மாதிரி அந்த இடத்துக்கு போனாதான் கரெக்டா இருக்கும், உன் ஆளையும் கூட்டு போன்ற மாதிரி சொல்றாரு. இவரோட லவ்வரா தான் நந்தினி இருப்பாங்க. நந்தினி நானும் வரேன்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. நம்ம என்ஜிஓன்னு போய் சொல்லி ஏமாத்தலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. ஸ்டார்டிங்ல இருந்தே ஊர் மக்களை இவங்க ஏமாத்தி இருப்பாங்க. இவங்க மேல நல்ல இமேஜ் வர மாதிரிலாம் இவங்க நடிச்சிருப்பாங்க. அதனால தான் பசங்க மிஸ் ஆகும் போது இவங்க 2 பேர் மேல யாருக்குமே டவுட் வராது. ஆனா இவங்க தான் சாமர்த்தியமா இந்த விஷயத்த பண்ணிருப்பாங்க. இந்த ஊர்ல எல்லாருமே முட்டாளா இருக்காங்க, ஈஸியா குழந்தைய தூக்கிடலான்ற மாதிரிலாம் நினைச்சிருப்பாங்க. ஆனா அடிக்கடி ஊர் தலைவர் யாருக்கோ கால் பண்றாருல, அது என்ன ஏதுன்னு புரியாம தான் இவங்க முழிச்சிருப்பாங்க. அதே மாதிரி அதர்வாவை இவங்க பிளான்ல எல்லாம் சேர்த்திருப்பாங்க. இப்ப மாட்டிக்கிட்ட பிரேம் இருக்காருல, இந்த ஊர் மக்களை ஏமாத்த ஆரம்பிக்கிறாரு. நான் நல்லது பண்றதுக்காக தான் வந்தேன், இவர் என்ன ஃப்ரேம் பண்ண பாக்குறாரு, இவர் தான் உண்மையான கிட்னாப்பர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதனால ஊர் மக்கள் பிரேம் சொல்றது தான் உண்மைன்னு பிரேம்க்கு சப்போர்ட் பண்ணிலாம் பேசிட்டு இருக்காங்க. அதுலயே இந்த ராமச்சந்திரா இருக்காரு பாத்தீங்களா, இந்த வினயை போட்டு பயங்கரமா திட்டலாம் ஆரம்பிக்கிறாரு. இதனால வினய் டென்ஷன் ஆயிடுறாரு. நீ எல்லாம் பேசாத, நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி இவர் பண்ணிட்டு இருக்க விஷயத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஊர் தலைவர் அப்படி என்னதான் தப்பு பண்ணாருன்றதை இங்கதான் ரிவீல் பண்றாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் பெரிய தப்புலாம் பண்ண மாட்டாருங்க. அடுத்தவங்க ஆடு மாடு இருக்கு பாத்தீங்களா, அதை அவங்களுக்கு தெரியாம தூக்கிடுவாரு. ஒரு பையனை வச்சுதான் இந்த வேலை எல்லாம் பண்ணுவாரு. அந்த பையனுக்கு தான் அடிக்கடி இவர் கால் பண்ணி பேசுவாரு. இவரை கிட்னாப்பர் மாதிரி நம்மளை நம்ப வைக்கிறதுக்காக தான் அப்படி சீன்லாம் காமிச்சிருப்பாங்க. அட பாவி, ஆடு மாடை தூக்குறது நீதானா அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஊர் தலைவரை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி வினய் சொல்றதை எல்லாருமே ஏத்துக்கிறாங்க. வினய் உண்மையதான் சொல்றாரு அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. அதே சமயம் இந்த இடத்துக்கு இப்ப நந்தினியும் வந்துடுறாங்க. நந்தினி இந்த ஊரை விட்டு கிளம்புறதுக்காக போனாங்க பாத்தீங்களா, அப்போ ஒரு லேடி போலீஸ் நந்தினியை லாக் பண்ணிருப்பாங்க. சோ நந்தினியும் இவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. இப்ப இவங்க 2 பேரை இங்க இருந்து கூட்டு போலாம் அப்படின்ற மாதிரி நடக்க வச்சு கூட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம்லாம் பொத்துவோட அம்மாக்கு தெரிய வருது இல்ல. இப்ப அம்மாவும் பொண்ணும் சேர்ந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என் பையன் எங்க இருக்கான், எங்க இருந்தாலும் என்கிட்ட திரும்பி ஒப்படைச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருக்கே அந்த பையன் எங்க இருக்கான்னு தெரியாது போல. இவங்க 2 பேருமே எதுவும் பேசாம இருக்காங்க. இப்ப போலீஸுங்க வேகமா இங்க இருந்து இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. போலீஸுங்க இழுத்துட்டு போயிட்டு இருக்கும் போது மோகி இருக்கான் பாத்தீங்களா, இவங்க 2 பேரையும் அடிக்கிறதுக்காக வரான். உங்களை போய் நம்புனே அப்படின்ற மாதிரி தான் அடிக்கிறதுக்காக வரான். ஆனா போலீஸுங்க இருக்காங்கல்ல, நிறுத்து நிறுத்துன்ற மாதிரி அவனை கண்ட்ரோல் பண்றாங்க. இப்ப அதை மீறி இவங்க 2 பேரை இங்க இருந்து கூட்டு போறாங்க. அந்த பொத்துன்ற பையன் இருக்கான் பாத்தீங்களா, இடம் மாறி போயிருப்பான். அங்க இருக்க நபர் இருக்காருல, எல்லாருக்குமே வேணும்ட்டே காயத்தெல்லாம் ஏற்படுத்துறாரு. அப்பதான் பிச்சையா நிறைய காசு போடுவாங்கன்றதுக்காக காயத்தை ஏற்படுத்துறாரு. அந்த மாதிரி பொத்து இருக்கான்ல, ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல பிச்சை எடுத்துட்டு இருக்கான். இதை காமிச்சு நமக்கு படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.